வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் டயத்துல நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைய கிடைக்கும். அதாவது செடியில விளையிறது, பூமிக்குள்ள விளையிறது, கொடியில விளையிறது அப்படின்னு நிறைய கிழங்கு வகைகளும் கிடைக்கும். சில பேர் ஆத்துல பொங்கலுக்கு எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு பண்ற பழக்கம் இருக்கும். சில பேர் ஆத்துல எல்லா காயும் போட்டு அவியல் பண்ணுவா. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அவியல் ஒன் பாட் ரெசிபியா நம்ம பண்ணலாம். அதாவது ரொம்ப குவிக்கா ஆயிடும். காய்கறிகள் எல்லாமே பர்ஃபெக்டா வெந்துடும். காய்கறிகள் கட் பண்ணி நம்ம தேங்காய் துருவி வச்சுட்டோம்னா மேக்சிமம் ஒரு 10 நிமிஷத்துல இந்த அவியல் நமக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படின்னு நான் காமிக்கல. ஏன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி பல விதமான சக்கரை பொங்கல் நம்ம பண்ணிருக்கோம். ரவா சக்கரை பொங்கல், அவல் சக்கரை பொங்கல், அரிசி சேர்த்து இந்த மாதிரி பல வகையில பண்ணிருக்கோம். ஈவன் ட்ரெடிஷனல் மெத்தட்ல பொங்கல் பானை வச்சு எப்படி பொங்கல் பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதனால நம்ம இன்னைக்கு அந்த அவியல் மட்டும் குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அதே மாதிரி ரொம்ப குவிக்கா டேஸ்டி அண்ட் கிரீமியான அவியல் ஒன் பாட் ரெசிபி மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்றதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் பாருங்க, இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். கரையிற காயெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டு, கரையாது அப்படிங்கிற காயெல்லாம் சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற வாழைக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துருவோம். காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு விட்டா போதும். ஏன்னா பூசணிக்காய் அதெல்லாம் தண்ணி காய் இல்லையா, அதில் வேகும் போது தண்ணி விடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 1 விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் மேனுவலா ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துக்கணும். இல்லைன்னா காய்கறி ரொம்ப குழஞ்சு போயிடும். மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகாய் இதை போல 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் திருவல் 1 மூடி, அப்ராக்சிமேட்டா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளிக்காத அந்த ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கும் இல்லையா, அது 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், வெறும் தயிர் விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா அவியல் நல்லா கிரீமியா இருக்கும். குக்கர் 1 விசில் வரவும் நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். காய்கறி எல்லாம் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் சேர்த்துருவோம். தயிர் சேர்த்து அரைச்சதுனால பாருங்க எந்த அளவுக்கு கிரீமியா இருக்கு. மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சேர்ந்து கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அவியல் நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேல இதை போல கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இந்த கருவேப்பிலை மேலேயே விட்டுக்கலாம். கருவேப்பிலை விட்டதும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண வேண்டாம். இப்படியே மூடி வச்சிட்டோம்னா அவியல் அந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும். இது நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அவியல் நல்லா சூடு ஆறெடுத்து ஒரு 100 ml தயிர் தண்ணி விடாம நல்லா சிலிப்பிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்ப நமக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு எந்த அளவுக்கு அவியல் வேணுமோ அதுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நம்ம நைட்டுக்கும் சேர்த்து பண்ணிருக்கோம் அப்படின்னா தயிர் நைட் சாப்பிடறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். ஏன்னா மொத்தமா எல்லா அவியலையும் நம்ம தயிரை ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே அவியல் புளிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா காய்கறி கொஞ்சம் கரைஞ்சி கரையாம எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அவியலோட டெக்ஸ்டர் பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப அவியலை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். குக்கர்ல ஈஸியா அவியல் ரொம்ப பர்ஃபெக்டா கிரீமியா ரெடி ஆயாச்சு. இந்த அவியலை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டும் சாப்பிடலாம். இல்ல இந்த அவியலையே சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். சில பேர் சக்கரை பொங்கலுக்கு கூட அவியல் தொட்டு சாப்பிடுவா. எப்படி நம்ம திருவாதிரை களியும் கூட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி அவளோட டேஸ்ட் யாருக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இந்த அவியல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. சில காய்கறிகள்
லேசா கரைஞ்சிருக்கு, நல்லா கிரீமியா நல்லா டேஸ்டா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தேங்காய் அரைச்சி சேர்த்திருக்கோம், தேங்காய் எண்ணெய் வேற விட்டுருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலை வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், காய்கறிகள் சிலதுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு, சிலது வந்து கரையாம அப்படியே ஃபார்மா இருக்கு. அதனால எல்லா காய்கறியோட கலவையா இந்த டேஸ்டும் பிளேவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பொங்கல் டைத்துல நமக்கு எல்லா காய்கறியும் கிடைக்கும், அதனால நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணிருக்கோம். இதுவே மத்த நாள்ல பண்ணும்போது என்ன காய்கறி நம்ம அதுல அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம அவியல் பண்ணிக்கலாம். ஈவன் அடக்கி தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட இந்த அவியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த அவியலை வந்து இந்த 1 pot ரெசிபியா நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். காய்கறிகளை குக்கர்ல சேர்த்து நம்ம அந்த 1 விசில் அல்லது 2 விசில் விடுறோம் இல்லையா, விசில் வந்த உடனே கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துடணும். அப்பதான் அந்த காய்கறியோட கலர் மாறாம இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டாலே போதும். அவியலை நம்ம தயிர் சேர்த்தோம் இல்லையா, இப்ப நம்ம மத்தியானம் வந்து நமக்கு எவ்வளவு அவியல் தேவைப்படுமோ அதுல மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. மீதி அவியலை வந்து தயிர் சேர்க்காம தனியா வச்சிடலாம். ஏன்னா மொத்தத்திலேயே நம்ம தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா அவியல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட குக்கர்ல இந்த அவியல் நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பொங்கல் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.